ஓய்வு எடுக்கட்டும். 10,00,000 கோடி கடங்க ஐயா. 10,00,000 கோடி கடன். நீங்க வந்து ஒரு ஒரு நம்பிக்கையின் பேர்ல போடுறீங்க. உங்க நம்பிக்கையும் உங்க புரிதலையும் நாங்க குறை சொல்லல. ஆனா 99, 98ல ஜெயலலிதா அம்மா பாஜக கூட முதல்ல கூட்டணி வைக்கிறாங்க. 99ல இருந்து 2004 வரைக்கும் யாருங்க ஐயா கூட்டணி வச்சது? இன்னும் மோடி வாஜ்பாய் கூட வச்சாரு. மோடி அதுக்கப்புறம் ராஜ தர்மத்தை மீறிட்டாருன்னு வாஜ்பாய் வந்து மோடியை தூக்க இருக்கும்போது பழனி மாணிக்கத்தை குஜராத்துக்கு அனுப்பி மோடியை காப்பாத்துனது யாரு? மோடி பிரதமரா இருக்கிறதுக்கு காரணம் திமுக. தீமையை தந்தவனையே நம்புறீங்களா? சரி, இஸ்லாமிய தீவிரவாதிகளை தமிழ்நாடு சட்டமன்றத்துல பதிவு பண்ண முதலமைச்சர் யார்? ஐயா கருணாநிதி தானே பதிவு பண்ணாரு. கோவை சம்பவத்துல பாதிக்கப்பட்டது இந்துக்கள் மட்டுமா? இஸ்லாமியர்கள் கொலை பண்ணப்படலையா? அந்த கொலை பண்ண இந்துக்கள் எத்தனை பேர் சிறையில இருக்கிறாங்க? இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களையும் கூட பார்க்காண்டா. 2 குற்றவாளிகள். மதத்தை நம்ம கொண்டு வர வேணாம். நீங்களோ நானோ, நான் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறேன், நீங்க ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறீங்க. 2 குற்றத்துல ஈடுபட்டாங்கல்ல. இந்த பக்கம் கொலை விழுந்தது இல்ல, அந்த கொலையை செய்த குற்றவாளி இங்க எங்க இருக்கிறான்? தேடி தேடி வேட்டையாடினது யாரு? அண்ணா பிறந்த நாளைக்கு வந்து லீலாவதி கொலை வழக்குல உள்ள குற்றஞ்சாட்டப்பட்டவங்களை விடுதலை செய்ய முடிஞ்ச ஐயாவால இந்த கோவை சம்பவத்துல குற்றஞ்சாட்டப்பட்டவங்களுக்கு ஏன் விதிவிலக்கு கொடுத்து அவங்கள வாழ்நாள் சிறையில வைக்கணும்? சரி, அதெல்லாம் விட தவறு நடந்துச்சு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அபிடவிட் இப்ப என்ன தாக்கல் பண்ணாரு? இவங்க வந்து என்ன மனநிலையில சிறைக்கு போனாங்களோ அதே மனநிலையில உள்ள இருக்கிறாங்கன்னு பதிவு பண்ணாருல்ல. எதுக்கு அபிடவிட் தாக்கல் பண்ணாங்க? இவங்க இன்னும் குற்றம் செய்கிற தீவிரவாத மனநிலையிலே இருக்கிறான்னு எழுத்துப்பூர்வமா உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணது யாரு? எதன் அடிப்படையில நீங்க இந்த மாதிரி மனநிலையில உள்ள திமுகவை மனசுக்குள்ள இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? அது ஊறி போய் என்னதான் சொல்றது? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க நமக்கு வந்து மற்ற கட்சி மேல எல்லாம் கோவம் இல்ல. உங்கால பேசினா டிவில ரொம்ப நேரம் கேட்பேன். நமக்கு என்ன ஜெயலலிதா பிடிக்காது, செத்து போனா கண்ணில் தண்ணி வந்துச்சு, நம்ம அந்த மாதிரி கொண்டோம். என்ன ஒண்ணுமா நான் கேட்குறேன், அண்ணன் நீங்க நம்மளால படிப்பறிவு இல்லை. முஸ்லீம் சட்டத்திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா 800 வருஷத்துக்கு முன்ன நீதமா வாழ்ந்துருக்காங்க. அப்போ உள்ள ரசர் தான் அவரங்கசீப் தெரியுமா? அவரங்கசீப் கேள்விப்பட்டீங்களா? அவரங்கசீப் வந்து எதிர்மறையான கருத்துக்கள் தான் பரப்பி வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுங்க. அவர் வந்து பரப்பா ஆட்சி செஞ்சாரு. அவர் 50 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. ஆட்சி செஞ்சு நீதமா செஞ்சாரு. எப்படி தாங்க நம்மள மாதிரிலாம் இல்லை. நான் கடப்பூர் சாமா அப்படிலாம் இல்லை. தொப்பு தைச்சு சோறுனாலும் அவர் அரசாங்க காசுல ₹1 கூட எடுக்கல. அவரை இப்ப என்ன தெரியுமா சொல்றானுங்க? தீவிரவாதின்றாங்க பிஜேபி காரனுங்க. இப்ப நம்ம வந்து அதிமுக நமக்கு எதிரி இல்ல, பிஜேபிக்கு தான் நமக்கு முஸ்லீம்காரங்க பிடிக்க மாட்டேன். நீங்க பெரியவங்க எதுக்குல நமக்கு இப்ப எனக்கு நோக்கம் எல்லாம் எப்படி தெரியுமா? செருப்பை கழட்டி திமுக தான் முஸ்லீம்காரன் ஒன்றும் செய்யாது. நான் பாய் தான். இவனுங்க எதுவும் செய்ய மாட்டானுங்க. அவனுங்க வரக்கூடாதுன்னு ஒரு நோக்கம். புரியுதா? இவனுங்க பாய்களும் ஒண்ணுமே செய்ய மாட்டானுங்க. அது நல்லா நமக்கு நீங்க சொன்னதுதான் உண்மை. இப்ப இல்ல, அதிகாரத்துல இருந்து இவனுங்க கொலைப்படி பண்றதே இவனுங்க தான். 3 பேரை மறைச்சு விட்டதே அரசியல் வாங்கிதான். பாகிஸ்தானை பிரிச்சு விட்டானுங்க, ஆப்கானிஸ்தான். சரி இருங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுப்பாங்க. அவன் ஆட போறான். நீங்க நாங்க என்ன சொல்றோம்? எங்களுக்கு ஓட்டு போடணும், வரமாட்டாங்கல்ல. உணர்வை மதிக்கிறோம். சரிங்க, அவங்க வரக்கூடாதுங்கிறது தடுக்கிறது நோக்கமா இருக்க கூடாது. அவன் நம்மள மீறி பிஜேபி வந்து இங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியாத அளவு தடுப்பறனா இருக்கக்கூடிய ஆளு யாரு? அண்ணன் சீமான தவிர வேற யாருமே கிடையாது. நாங்க ராஜ்நாத் சிங்க கூட்டு வந்து தரவாடையில போட்டு சிலையை திறக்க வைக்க மாட்டோம், நாணயத்தை வெளியிட மாட்டோம். ஏய் நீ அயோத்தி தீர்ப்பு வந்தது இல்ல, வாழ்த்து தெரிவிச்ச ராகுல் காந்தி வாழ்த்து தெரிவிச்சா அப்படி. ஆனா இந்த அண்ணன் சீமான் மட்டும்தான், டேய் ரத்த ஆறு கூட ஓடட்டா, எங்களுக்கு நீதியை சொல்லு, நீதியை சொல்லு. பாபர் மசூதியில வந்து நீ வந்து ஆதாரத்தின் அடிப்படையில பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அங்க மசூதி இருந்ததா இல்ல கோயில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்துக்கள் வாக்கு செலுத்துவாங்க, இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துவாங்கன்னு அண்ணன் நிக்கல. நியாயத்தின் அடிப்படையில தீர்ப்பை கொடுடா, சட்டத்தின் அடிப்படையில கொடு. பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க, அந்த நம்பிக்கையில எல்லாம் கொடுக்காத அப்படின்னு சொல்றது யாரு? இல்ல அதான் நான் உங்களுக்கு இவரு எதாவது சொல்றேன்னா பேச்செல்லாம் கேட்பேன், அருமையா இருக்கணும். என்ன ஜெயிக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டு கேள்வி வைக்கலாம். நீங்க அப்படி நினைக்காதுங்க. ஏப்ரல் மே 4ஆம் தேதி பாருங்க, திமுக அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி பல தொகுதியில ஜெயிக்க போது சந்தோஷப்படுவேன். களத்துல நாங்க பாக்குறோம், உற்சாகமா வேலை பாக்குறோம். நீங்க நம்பி வாக்களிங்கன்னு நாம் தமிழர் கட்சி திருப்பூர் அடிக்குது, தமிழ்நாடு முழுவதும் அடிக்குது. இந்த வரை உங்க வாக்கு தம்பிகளுக்கு பிள்ளைங்களுக்கு 50 ஆண்டு காலமா நம்ம எல்லா திராவிட கட்சிகளுக்கு அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 ஆட்சியிலையும் நம்ம வாழ்ந்து பாத்துட்டோம்ல. அப்படி இல்லையா பாய்? நம்ம 2 திராவிட கட்சி ஆட்சியிலையும் நம்ம வாழ்ந்து பாத்துட்டோம்ல, வாழ்ந்து பாத்துட்டோம். என்னத்தை கண்டோம்? ஒன்னும் பண்ண முடியும்.
இலவசத்தை கொடுத்தே உங்களை சோம்பேறி ஆக்கி வச்சுட்டாங்க ஐயா. அண்ணன் வந்துட்டாருன்னு வைங்களேன், இலவசமே இல்ல. உழைப்ப மறந்துட்டான் தமிழன்றது. உழைப்ப மறந்துட்டான் அவன். உழைப்ப மறந்துட்டு 40 வயசுல வியாதி வந்து 50 வயசுல மேல போயிடும். உழைக்காத சாப்பிட மாட்டாங்க ஒரு காலத்துல. நம்ம தமிழ் இனம் கழனி காட்டுலயும் சரி, கடல்லையும் சரி, எங்கேயுமே உழைப்பு வேர்த்து ஊத்தம். ரொம்பாடுபட்டு கஷ்டப்படுவோம். அதனுடைய சின்னம் தான் நம்மளுக்கு வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம். விவசாய சின்னம் வேற எனக்கு இதுதான் முடிவு பண்ணிக்கிறாங்க வீட்டுல எல்லாம். ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஒரே ஒரு முறை செந்தமிழ் சீமானுடைய ஆட்சியில வாழ்ந்துதான் பாப்பேன். ஒரு சவாலா சரி வாழ்ந்துதான் பாப்பேன். 15 வருஷமா தொண்டை தண்ணி. ஆனா அந்த தொண்டையில மட்டுமே ரத்தம் வடியணும். அவர் சொல்லுவாரு, அதனுடைய சுவை தெரியுது அப்படின்னு. இந்த ரத்தத்துடைய சுவை எனக்கு தெரியுது பேசும்போது அப்படின்னு. அந்த அளவுக்கு சுயநலமா பேசினார்னா அவன் 1000 கோடி 2000 கோடி தரேன்றான். 8.22 விழுக்காடு வாக்கு வங்கி வச்சுக்கிறவருக்கு 20,000 கோடி தருவான். 50 சீட்டுக்கு மேல கொடுப்பான். சொகுசான அவங்க அம்மா இன்னைக்கும் ஏரி வேலைக்கு போறாங்க. வெயில்ல கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சுட்டா அவன் வீட்டு வேலைக்காரன் கூட கார் வாங்கி போறான். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிடறான், ஒரு தலைவர் ஜெயிச்சிடறான், அவன் வீட்டுல வேலை செய்யறவங்க கூட பைக் எடுத்துன்னு போறான். ஆனா அண்ணன் இங்க இருக்காரு, சென்னையில இருந்து இந்த தமிழ்நாட்டுக்காக போராடுனுக்கிறாரு. அவங்க அம்மாங்க கழனி வேலை செஞ்சு பழுதும் பச்சை மிளகாய் கட்சின்னு குடிக்கிறாங்கண்ணா. பார்க்கும் போது வயிறா ஏறிது. அப்போ அவர் கட்டறுத்து 15 வருஷமா யாருக்கு? நம்மளுக்காக தான். அதனால இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கண்ணா. நன்றி. 2000 மாசம் தரமாட்டோம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கோ வீட்டுக்காரருக்கோ இல்ல உங்களுக்கோ நீங்க வந்து கௌரவமா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை கொடுத்துருவோம். அரசாங்க வேலையை கொடுத்துருவோம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை. கல்வி இருக்கும், மருத்துவம் இருக்கும். இதுதான் இலவசமா தருவோம். உங்களுக்கான வீடு இருக்கும், தூய குடிநீர். இதை தவிர ஒத்த பைசா லஞ்சம் கிடையாது. ஃப்ரீ பஸ் கிடையாது. 1000 2000 பேங்க்ல போட மாட்டோம். மிக்சி கிரைண்டர் எதுவுமே தர மாட்டோம். ஆனா நீங்களே சம்பாதிக்கிற அளவுக்கு வேலையை தருவோம். நெய்தல் அங்காடி, மருதம், குறிஞ்சி அங்காடின்னு காய்கறியை அரசாங்கமே விளைய வைக்கும். பாலை அரசாங்கமே உற்பத்தி பண்ணும். விலைவாசி கட்டுக்குள்ள இருக்கும். இததான் அரசாங்கம் பண்ணணுமே தவிர சாராயம் காய்ச்சி டாஸ்மாக்ல சாராயம் ஊத்தி கொடுக்க கூடாது. கேடு கட்டவன் தெருவுக்கு தெருவு 30-40 வயசுல பிள்ளைங்க கணவனை பறி கொடுத்துட்டு நிக்குதுங்க. இந்த கேடு கட்ட திராவிடனுங்களால தாலி அறுத்துட்டு அந்த விரட்டுறதுக்காக அந்த பாவிகள்ட்ட இருந்து இதை ஒரு மாற்றத்தை உருவாக்கும். விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமா? ஒரு முறை மாற்றத்தை கொண்டு வாங்க. இல்ல எல்லாமே இப்ப வந்து வேளாண்மை பணி அரசு பணி ஆக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கோம். ஏன்னா ஒரு வரைவே எங்க அண்ணன் கொடுத்துட்டாரு. இன்னும் வந்து இருக்கிற தலைமுறைக்கு வந்து என்னென்ன பண்ண போறன்றத. ஆனா இந்த வரைக்கும் இந்த கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எதுவுமே ஒரு வரைவு எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இருவரும் வந்து ஒரே இதுதான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. நான் வந்தா ஆட்சிக்கு செய்வேன்றாரு அவரு, இவர் வந்தா ஆட்சிக்கு செய்வேன்றாங்க. ஆனா 2 பேரும் வந்தா ஒண்ணுமே பண்ணல. இது வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியில வந்து இன்னும் நான் இது வரைக்கும் எம்எல்ஏ பார்க்கவே இல்லை. காரணம் ஓட்டு தேவைப்படும் போது மட்டும்தான் வராங்க. அதுக்கப்புறம் அந்த வழியில வந்து சாலைகள் நல்லா இருக்குதா, என்ன பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு, எதுவுமே கேட்கல. இதுதான் நடக்குது. இது இலவசமா என்ன தரேன்னா தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர், வேளாண்மை தொழில் வந்து அரசு பணி. இதை விட நமக்கு வந்து ஒரு முக்கியமான இதுவே கிடையாது. நம்ம குழந்தைக்காக தான் நம்ம எல்லாமே கஷ்டப்படுறோம், பிள்ளைங்களுக்காக. அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்க்கா. அதுக்காக வந்து மாற்றத்தை கொண்டு வாங்க. 5 வருஷம் இவனுங்க நான் தான் பண்றானுங்கன்றத பாருங்க. எல்லாருக்கும் போட்டு பார்த்தீங்கல்ல, ஒரு 5 வருஷம் உங்ககிட்ட கொடுத்து பார்ப்போம், ஆச்சு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். அந்ததுக்காக மாற்றி கொஞ்சம் வாக்களிங்க, சிந்திச்சு வாக்களிங்க. ஏன்னா 60 ஆண்டு காலமா பார்த்துட்டீங்க நீங்களும். நாங்க வந்து எதுவும் இலவசமா தர மாட்டோம். தரமான கல்வியும், தரமான மருத்துவம், தூய குடிநீர். ஆமா, சொந்தமா வச்சு சாப்பிடணும். எதுக்கு இலவசம்? இலவசன்ற கொடுத்துட்டு நம்மகிட்ட இருந்து அந்த பொருளை வந்து நம்ம காசை வந்து அவனே வாங்கலாம் திருப்பி. இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேது. எப்படி வாங்கலாம்? மின்சார கட்டணம் உயர்வு, தண்ணிக்கு வந்து வரி கட்டுறோம், வீட்டுக்கும் வரி கட்டுறோம். நம்ம எல்லாருக்கிட்டையும் வாங்குற பணம் எல்லாமே அங்க போயிட்டு மறுபடியும் நம்ம கிட்ட இலவசமா கொடுக்குறாங்க, நம்ம பணத்தையே வாங்கி. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு பாத்தீங்கன்னா வந்து 2 லட்சம் கடன் இருக்கு ஒரு கடை அட்டைக்கும். இவர் 10 லட்சம் கடன் வந்து இப்போ வந்து 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இந்த கடனை வந்து எப்படி இது பண்ணுவாரு? இப்போ வந்து 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. அடுத்தது எப்படி கொடுக்க முடியும்? 10 லட்சம் கோடி அதுவுமே கடனா வச்சுட்டாரு. அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்கக்கா. மருத்துவம் இருந்தாலும் நமக்கு தரமான மருத்துவம் இருந்ததுன்னா போதும். ஏன்னா வந்து எங்க ஆட்சிக்கு வந்தா முதல்வர் பையனா இருந்தாலும் சரி, அமைச்சர் பையனா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில தான் வந்து மருத்துவம் பார்க்கணும். இந்த கொள்கையை வந்து நாங்க கண்டிப்பா இது பண்ணுவோம். இதுல என்ன உளவியல் பாத்தீங்கன்னா, நம்ம புள்ள நல்லா படிச்சா போதும், அரசு பள்ளியில தான் நம்ம புள்ள படிக்கலையா, அது எப்படி இருந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டும் காணாமல் சென்று விடுகிறோம்.
எங்களால் அதுபோல் சென்றுவிட முடியாது. நாங்கள் அப்படி செல்ல போவதில்லை. காரணம், நாங்கள் உங்களுடனே பிறந்த பிள்ளைகள், உங்களுக்காகவே 15 ஆண்டுகளாக இங்கு களத்தில் இருக்கிற பிள்ளைகள். நீங்கள் எங்களை உதாசீனப்படுத்தினாலும், நீங்கள் ஒதுக்கினாலும், நாங்கள் உங்களுக்காகவே கத்திக்கொண்டே இருப்போம் என்கிறார் எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அதே போலத்தான் நானும் இந்த இடத்தில் பதிவு செய்கிறேன். நீங்கள் எங்களை ஒதுக்கினாலும், நீங்கள் எங்களை வெறுத்தாலும், நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி விட்டாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் உங்களுக்காகவே இங்கே களத்தில் நிற்போம். இங்கே தரமான மருத்துவம் எல்லோருக்கும், நாட்டின் முதல்வருக்கு என்ன சிகிச்சையோ அதே சிகிச்சை தான் கடைநிலையில் இருக்கிற மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை? இதில் எது உங்களுக்கு இடிக்கிறது? நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம், கொண்டு வருவோம். நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். 15 ஆண்டு காலமாக ஒருவன் தன்னந்தனியாக இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லாது தனித்தே நிற்கிறான். இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு அமைச்சரை இவர் நேர்மையாளர் என்று உங்களால் கூற முடியுமா? அல்லது ஒரு அமைச்சர் இவர் அரசு மருத்துவமனையிலே தான் மருத்துவம் செய்கிறார், இவரது பிள்ளை அரசு பள்ளியில் தான் படிக்கிறது என்பதை உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? யார் இதில் புனிதர்? 234 தொகுதியிலே எங்களது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 117 பெண்கள் 117 ஆண்களை இறக்கியிருக்கிறார். இங்கே சமூக நீதி, ஆண் பெண் பால் சமம் என்று பேசுகிற ஆட்சியாளர்கள் யாராவது ஒருவர் இது போன்று செய்திருக்கிறார்களா இந்த இந்திய வரலாற்றிலே? உங்களால் சொல்ல முடியுமா? அப்புறம் என்ன நீ சமூக நீதி பேசுற? இங்கே எல்லா சமூகத்திற்கும் நீங்கள் புறந்தள்ளிய சமூகமான குயவர், வண்ணார், குறவர் என்று போன்ற ஒதுக்கப்பட்ட சமூகத்திற்கு கூட எங்களது அண்ணன் சீட்டு கொடுத்திருக்கிறார். உங்களது ஆட்சியில் ஒரு கவுன்சிலர் கூட கொடியேற்ற கூட விட மாட்டேன். வெக்கக்கேடு. அப்புறம் என்ன பேசுற நீ சமூக நீதி? புதுக்கோட்டையில ஒரு தலித் பெண் துணைத் தலைவரை நீ தேசிய கொடி ஏற்றுவதற்கு கூட அனுமதிக்க கொடுக்கவில்லை. அப்படித்தான் இருக்கிறது உங்களது சமூக நீதி ஆட்சி. வெட்கக்கேடான அரசியல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் அதை துடைத்து எறிய வேண்டும். மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா 10 லட்சத்துல 15 லட்சம் பேரு இங்கே பொறியியல் படித்து வெளியே வருகிறான், பட்டம் படித்து வெளியே வருகிறான். ஆனால் இதில் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை இருக்கிறது? லட்சக்கணக்கில் ஃபீஸை மட்டும் வாங்குறானே, அவனுக்கு எப்படி நீ அப்ரூவல் கொடுக்குற? வேலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவனது கடமை அல்லவா? எப்படி உனது அண்ணா பல்கலைக்கழகம், ஓபன் யூனிவர்சிட்டி, எல்லா யூனிவர்சிட்டியும் அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குது? அப்படி வேலையை ஏற்படுத்தி கொடுக்காத தனியார் கல்விகளை மூடு, அரசு கல்லூரிகளை உருவாக்கு, வேலையை ஏற்படுத்தி கொடு. இங்க எத்தனை லட்சம் பேர் ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் இன்னும் வண்டி ஓட்டிட்டு இருக்க எத்தனை இன்ஜினியர்? அப்புறம் என்ன நீ 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கப்பூர் பண்ணுச்சு, ஜப்பான் பண்ணுச்சு, ஜப்பான் முதலீடு பண்ணிட்டான், ஜப்பான்ல இருந்து வந்தாங்க, அமெரிக்கால இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்ற. நண்பார்ந்த உறவுகளே, நீங்கள் வருகிற 23ஆம் தேதி வாக்குச்சீட்டினை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். யார் நமக்கான ஆட்சியாளராக நாம் வரவேற்க விரும்புகிறோம்? எதிர்கால சந்ததியினருக்கு வாழ்வதற்கு ஏற்ற பூமியை யார் இங்கு படைக்க போகிறார்? இங்கே வாழ்வதற்கு அடிப்படை ஆதாரமான நீர் ஆதாரத்தை இலவசமாக கொடுக்க முடியாத நீங்கள் எப்படி நிலையான ஆட்சியை கொடுப்பீர்கள்? இங்கே தண்ணீரை பெரும் சந்தை பொருளாக மாற்றியது யார்? அந்த சந்தை பொருளை வியாபாரமாக செய்து கொண்டிருப்பவர்கள் எங்கிருப்பவர்கள்? ஒண்ணு குடிக்கிற தண்ணீர், இன்னொன்னு அடிக்கிற தண்ணீர். இந்த 2 தண்ணியில தான் பிரச்சனையே. இங்க இந்த 2 தண்ணியுமே வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா இந்த திராவிட கும்பல் தான். ஆகவே அன்பு உடன்பிறந்தாரே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். 2026 ஒரு பெரும் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இந்த சட்டமன்ற தேர்தலிலே
திருப்போரூர் தொகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஐயா அம்பேத்ராஜன் அவர்கள் ஒரு எளிய மகன் இங்கு தமிழ்நாட்டில் இருந்து மொழி தெரியாமல் இடம் தெரியாமல் சென்று தமிழரின் பெருமையை அங்கே நிலைநாட்டினார். 10 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அடித்தட்டு மக்கள், விளிம்பின மக்கள், புறந்தள்ளப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அங்கே போராடி அந்த இடத்திலே தமிழரின் பெருமையை நிலைநாட்டிய மகன் அவர். அவர் ஒரு முன்னாள் அமைச்சரின் மகனோ அல்லது மிட்டா மிராசின் மகளோ அல்லது தொழிலதிபர் அதிபரின் மருமகனோ அல்லது அமைச்சரின் பினாமி மகனோ அல்ல. அவர் ஒரு ஏழை விவசாயியின் மகன். உங்களை போல என்னை போல வெயிலிலும் மழையிலும் போராடி வாழ்க்கையை தினம் தினம் தள்ளுகிற ஒரு நடுத்தர மகன். அவருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். எதற்காக வாக்களிக்க போகிறீர்கள்? காலை உங்களுடைய வீட்டிலிருந்து சென்ற பெண் பிள்ளை காலை சென்றது போலவே மாலை வீடு திரும்புவாள் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு யார் கொடுக்கிறார்? இங்கே தமிழகத்திலே எத்தனை பகுதிகளிலே பெண் பிள்ளைகள் மீது வன்புணர்வு குற்றங்கள், கொலை கொள்ளைகள், 10 வயது குழந்தை முதல் 75 வயது மூதாட்டி வரை எத்தனை பெண்களுக்கு இங்கு வன்புணர்வு குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி நீங்கள் சகித்துக் கொண்டு போகிறீர்கள்? இதனை மாற்றப் போவர்கள் யார்? இவர்களுக்கு மாற்று, நாங்கள் அவர்களுக்கு மாற்று என்று 60 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்கிறார்களே. இது போன்ற குற்றங்கள் இல்லாத ஒரு 5 ஆண்டு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இத்தனை கேள்விகளை உங்களை தேடி வருகின்ற அந்த வேட்பாளர்களை நிற்க வைத்து நீங்கள் கேட்க வேண்டும். இலவசங்களை தூக்கி கொண்டு வருவார்கள். 5000, 2000, 10,000 என்று கொடுப்பார்கள். கொடுத்துவிட்டு உழைத்து செல்கின்ற பேருந்திலே ஒரு விவசாயி பாதி தூக்கத்தில் செல்லும் பொழுது அவனை திசை திருப்பி அவனது சட்டைப்பையில் இருந்து பணத்தை எப்படி திருடுவார்களோ அதே போலத்தான் உங்களுக்கு இலவசங்களையும் கவர்ச்சி திட்டங்களையும் கொடுத்து உங்களது விலை மதிப்பற்ற வாக்குகளை இந்த திராவிட கும்பல் திருட வரும். நீங்கள் விழிப்பாக இருந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். இங்கே இயற்கை வளங்களை பாதுகாத்து தூய ஒரு அரசியலை கொடுக்க விரும்புகிற எங்களை போன்றவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும். ஆகவே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடுகிற ஐயா அம்பேத்ராஜன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். விவசாயத்தை காப்போம். விவசாயியை காத்தீர்கள் என்றால் விவசாயம் காக்கப்படும். விவசாயம் இருந்தால்தான் உங்களுக்கு உணவு கிடைக்கும். உணவு இருந்தால்தான் நாம் உயிர் வாழ வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டு நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.